எல்லோருக்கும் வணக்கம். கடைசியாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான செய்தி ஷேர் மார்க்கெட்டில் வந்துருச்சு. எத்தனையோ நாளுக்கு அப்புறம், அதாவது தொடர்ந்து 6 நாளாக ஷேர் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஞாபகம்னா 11 நாள் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு 6 நாள் தொடர்ந்து இறங்கினதுக்கு அப்புறமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் வீக்கெண்ட் தொடர்ந்து 3 நாள் ஷேர் மார்க்கெட்டை ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி பூட்டி வைக்க போறாங்க. இன்னைக்கு என் உள் மனசு சொல்லிட்டே இருந்தது நண்பர்களே, ஒருவேளை இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி 3 மணி வரைக்கும் ஒரு மாதிரி மலைப்பாம்பு மாதிரி படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஆடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெருசா மூவ்மெண்ட்டே இல்லை. கடைசி 3 மணிக்கு மேலே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஒன்றுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. 3 நாள் லீவு, எல்லாரும் சந்தோஷமாக எந்திரிச்சு போங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை வெறும் 26 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போயிட்டு மறுபடியும் திங்கக்கிழமை வாங்க அப்படின்ட்டாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் யாராவது கிளியரான உங்களுக்கு கோல் இல்லை, நான் 20 வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சுருந்தே தீருவேன், அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானு, இல்லை என்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான வீடு கட்டுறதுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி முக்கியமான குறிக்கோள் இருந்துக்கிட்டு திடீர்னு இப்போ ஒரு 10 நாள் ஷேர் மார்க்கெட் இறங்குறத பார்த்துட்டு ஏதாவது விற்று விட்டுட்டீங்களா? அதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட்டில் பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பேனிக் செல்லிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட டிட்டர்மைண்டாக பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் இறங்கினாலும் ஏறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் கடைசியில் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை தகர்த்து விட்டு விற்று வெளியே வர்றதுக்கு பேர் தான் பேனிக் செல்லிங். ஒரு நண்பர் சொல்கிறாரு, தெளி வச்சு அடிக்கிறாங்க. அந்த சாம்பிள் டேட்டா எல்லாரும் அவ்வளோ லாஸ் இவ்வளோ லாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சுட்டு இருக்கீங்களே, அதில் என்ன லாஸ் அப்படின்ற மாதிரி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அருமையான லாஸ். அதுலாம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா பக்கத்தில் ப்ராஃபிட் இருந்தது ஒரு 10 lakhs ஒர்த்து மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவில். இப்போ வெறும் 61,000 ரூபா தான் இருக்குது. நீ நிஃப்டி அடுத்த வாரத்துலாம் இறங்கும் போது இது மைனஸ்கே போனால் ஆச்சரியப்படுறதுல. அதே மாதிரி இன்னொரு மாடல் போர்ட்ஃபோலியோவில் என்னால் மறுபடியும் ஸ்டாக்ஸை பில்ட் பண்ண முடியல. இந்த எஃப்ஐஎஸ்க்கு எனக்கு இருக்கக்கூடிய சவகாசத்தை வெட்டி வீசிட்டேன். ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு பக்கம் இருந்த போர்ட்ஃபோலியோ குறைச்சி விட்டுட்டு மறுபடியும் என்னால் ரீபில்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்கே போனாலும் எஃப்ஐஎஸ் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. 80,000 ரூபாய்க்கு மேலே என்னால் ஸ்டாக்குகளே பெருசாக வாங்க முடியல. இது போக டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று வச்சுருக்கேன். அது ரொம்ப தமாசாக இருக்கும். வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான். அவனே டிவிடெண்டை கொடுப்பான், அப்புறம் அவனே ப்ரைஸை குறைச்சி விட்ருவான். ஆக மொத்தம் நோ லாஸ் நோ கெயின்லேயே அதை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கோரிக்கையெல்லாம், ஆண்டவா நீ எவ்வளவுக்கு எவ்வளோ என் போர்ட்ஃபோலியோ இறக்கி விட்றியோ அதை விட 2 மடங்கு, 1 மடங்கு இறக்கி விட்டியா 2 மடங்கா ஏற்றி கொடு, நான் ஒரு 4-5 வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி தான் நான் கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ பெயரே தெரியாத கம்பெனி அதெல்லாம் ஒரு 15%, 16% இறங்கி கிடக்கு. அதே மாதிரி சில பெயர் தெரியாத கம்பெனிகள் 20%, 15% ஏறி கிடக்கு. இதில் முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னர்னு சொல்லிக்கொள்ளும்படியாக 2-3 நாளாக எந்த ஷேருமே இல்லை. சும்மா 0.5%, 1/4% ஏறிட்டு நான் ஒரு நிஃப்டி 50 டாப் கெய்னர்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவனின் அருளால் எய்ச்சர் மோட்டார் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 6.5% ஏறி சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்குது. இந்த சமயத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் யார் டாப் லூசர் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக இல்லை. இந்துஸ்தான் யூனிலிவர், பிபிசிஎல், பிரிட்டானியன் எல்லாரும் ஒரு 2-3% இறங்கி கிடக்கு. அது ஒன்றும் பெரிய லாஸ் அப்படின்றது கிடையாது. இந்த சமயத்தில் வேற ஏதாவது சொல்லிக்கொள்ளும்படியான கம்பெனிகள் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த அக்மி சோலார் 10% இறங்கியிருக்கு, ஸ்விக்கி 5% இறங்கியிருக்கு. என்ன ஒரு ஒற்றுமைனா இந்த ரெண்டுமே சமீபத்தில் ஐபிஓக்கெல்லாம் வந்த கம்பெனிகள் தான். இது போக வேற ஏதாவது பெயர் சொல்லிக் கொள்ளும்படியான கம்பெனிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசிஎம் ஸ்ரீராம் நல்ல ஒரு அருமையான லாபம் 10%. இந்த ஜியோ ஃபினான்ஸ் இன்னைக்கு 6% ஏறி இருக்கா. அதுல ஒரு நியூஸ் இருக்கு. பெரும்பாலும் நியூஸுக்கு இவன் தப்பி படைச்சதே கிடையாது. ஜியோ ஃபினான்ஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா 10-20% ஏறுறது. பேடிஎம் அவ்வளோதான் இனிமேல் கும்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஏதோ ஃபினோ பேங்க்னு ஏதோ ஒன்று, அப்போ ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு, உடனே இவனை ஏற்றி விட்டாங்க. அந்த வகையில் எஃப்என்டோவில் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேரை ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே 6% ஏறிட்டான். இவன் மட்டுமா ஏதோ 45 கம்பெனி எஃப்என்டோவில் ஏற்றி விடுறதா நியூஸ் வந்துச்சு. இருந்தாலும் இவனுக்கு பாருங்க ஒரு 6% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்துருச்சு. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற சர்வீஸ், இந்த ஷேர் இங்கிருந்து பொழைச்சிக்குமா இல்ல அவன் ஒரு இடம் ஃப்ரீயா கொடுத்தப்ப 200 ரூபாய் ரேஞ்சில லிஸ்ட் ஆச்சு இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர்.
அந்த 200 ரூபாய்க்கு போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜில் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் அடடா அப்படியே இந்த ஷேர் எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தாங்க எல்லாத்துக்குமே தேவைப்படுது ஷேர்கள். என்ன ஒரு அருமையான மூவ்மெண்ட் பாருங்க. Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட். அவன் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே அவன் போகவே இல்லை. அருமையாக சப்போர்ட் எடுத்து இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எய்ச்சர் மோட்டார்ஸ். ஆனால் ஆட்டோ இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா 20% இறங்கி கிடக்கு. வேற ஏதாவது ஷேர்கள் கவனிக்கிற மாதிரி கீழே இறங்கி கிடக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதில் இந்த பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஷேர் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு அவனுடைய மூவ்மெண்ட் லேசாக இருக்குது. இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே 50 days மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சுன்னா இது ஒரு டெத் கிராஸ் ஓவர். இது ஏதாவது தப்பி பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மறுபடியும் அவனுக்கு எப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டானோ அன்னைக்கு தான் ஒரு செல்ல குட்டி அது வரைக்கும் ஒரு கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்தி வச்சிருவாங்க. அந்த வகையில் பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர் ஆல்ரெடி இறங்கி கிடக்கு. அது போக இப்போ வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த நேஷனல் நேம் அப்படின்ற ஷேர் அடாடாடா இவனும் பாருங்க இன்னொரு எய்ச்சர் மோட்டர் மாதிரியே இந்த நேஷனல் நேம் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான லக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஷேர் மேல் நோக்கியே தான் இருந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, ஆர்பிஐனுடைய அடுத்த மீட்டிங் அப்படின்றது December 4 வருது. அழுத குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் இப்பவே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா இல்ல பிரஷர் போடுறாங்களா அப்படின்றது தெரியல. நம்மளுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து என்ன ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போதைக்கு நம்மளுடைய growth இருக்கணும், நல்லா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்னா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு எடுத்து முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை ஆர்பிஐ கவர்னர் கேட்டுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய December 4 மீட்டிங்ல ஏதாவது ஒரு 0.5% அல்லது 0.75% ஏதாவது ரேட்டை குறைக்கிறாங்களா? இல்லை இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது. இத்தனைக்கும் பார்க்க போனோம்னா அக்டோபர் மாதத்தில் கடந்த ஒரு வருஷத்தை விடவும் அதிகமான இன்ஃப்ளேஷனாக இருக்குது. அதனால் எதுக்கும் டிசம்பர்லாம் முடிஞ்சு ஜனவரியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ கவர்னர் முடிவெடுக்க போகிறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து அதை கொஞ்சம் லேசாக தூக்கி நிறுத்தணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வரணும். இவருடைய கோரிக்கை ஏற்கப்படுகிறதா அல்லது நிராகரிக்கப்படுகிறதா? இது பாருங்களேன், பொதுவாக நம்ம தான் போய் அமைச்சர்கள்ட்ட எம்எல்ஏகிட்ட எந்தையாவது ஒரு பேப்பரில் எழுதிட்டு கோரிக்கைன்னு போய் நிற்போம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா நிராகரிப்பாங்களான்றதே நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி இப்போ அமைச்சர் ஒருவர் வந்து ஆர்பிஐ அதிகாரிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காப்புல. இனி அது என்ன நடக்குன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, உலக புகழ் பெற்ற சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி அது இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. மேல் நோக்கி ஏறி இருக்குமா? ஏன்னா அமெரிக்காவை சார்ந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மாதிரி இவனு பறந்துட்டு இருப்பானோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. அது இருக்கிறதுலே இயர் லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சவுத் கொரியாவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுடைய 1 year டேட்டா அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 30% இறங்கி கிடக்கு. அதே மாதிரி சவுத் கொரியானுடைய காஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா அதுவும் 1 year ரிட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்த்தா 10 பைசா கிடையாது, -14 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க மாமா ஒருத்தர் சவுத் கொரியாவுக்கு வேலைக்கு போறாரு. அவருக்கு சொல்லிக்கிறதெல்லாம் அந்த காஸ்பி இண்டெக்ஸ் இறங்கி கிடக்கிறது, ஆனால் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 19% ஏறி கிடக்கிறது அப்படிங்கிறேன். குழந்தைகளே, உங்களுக்கு எல்லாம் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, யாராவது இந்த குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஏதாவது உங்களுடைய குழந்தைகள் பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அது சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த ஸ்விக்கி ஷேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கெல்லாம் ஒரு 7.5% இறங்கி கிடக்கிறான். அதை விடுங்க. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற பல ஷேர்கள்லாம் வந்து ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனராக மாறியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய குழந்தைங்களும் இந்த மாதிரி எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னுமே வேறு லெவல் மெஷின் லேர்னிங் எல்லாம் இன்னுமே புது பரிணாமமாகி பயங்கரமாக வரப்போகுது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு தொழிலும் சேர்த்து தான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சும்மா எப்போவுமே வேலைக்கு போகிற மாதிரி படிக்க வச்சா மட்டும் பத்தாது. அவங்களாம் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதே ஏதாவது ஒரு ப்ராடக்டாக உருமாறி வந்துச்சுன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பேடிஎம் போன்ற பல்வேறு கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்டில் முன்ன பின்ன இருந்தாலும் அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்திருக்கு.
இந்தியாவினுடைய சர்வீஸ் செக்டர் இருக்குது, மெர்ச்சன்டைஸ் செக்டர் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மெர்ச்சன்டைஸ் செக்டரில் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது போன இயரை விட இந்த இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி போன மாதத்துக்கு முந்தின மாதம் செப்டம்பர் மாதத்தோட எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நாடு எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணி இம்போர்ட் கம்மியாக பண்ணால் பரவாயில்ல, நம்ம கிட்ட டெஃபிசிட் அப்படின்றதே வராது. ஆனால் இப்போ எப்போவுமே எக்ஸ்போர்ட் அப்படின்றது நம்ம குறைவாக பண்ணுறோம், இம்போர்ட் அப்படின்றது அதிகமாக பண்ணுறோம். அப்படின்ற சமயத்தில் அந்த ஃபாரின் கரன்சியினுடைய டெஃபிசிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னைக்கு இது மாறப்போகுதுன்னு தெரியல. நண்பர்களே, இப்போ நம்ம கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நல்ல பங்குகள் ஆனால் இறங்கி கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஷேர்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டாடா எல்க்ஸி, ஜிஆர்சி, ஹெச்ஏஎல் அப்படின்ற கம்பெனிகள் கிட்டத்தட்ட 30% இறங்கி இருக்கக்கூடிய இந்த செக்டர் லீடர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கு. இனி இது இங்கிருந்து ஏறுமா இல்லையா அப்படின்றது காலத்தினுடைய கேள்வியாக இருக்கு. அதே மாதிரி ஜிஆர்ஏசி ஷேர்ஸ் எல்லாம் துள்ளி கூச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது பாருங்க, ஏறுன்னு எல்லாம் கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ அது ஆல்மோஸ்ட் 50% இறங்கின ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்கக்கூடிய ஷேராக இப்போ இந்த ஜிஆர்எஸ்சி இருக்கு. இவனு 50% கீழே இறங்கி மேலே போகிறதா கீழே இறங்குறதா அப்படின்றது தெரியாமல் இருக்கான். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த 15-20 வருஷமாக பார்த்துட்டேன். இந்த ஷேர் நம்மளால வாங்கவே முடியாதோ, ஏறிக்கிட்டே இருக்குமோ, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணும். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தோணும். ஆனால் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வீழ்ச்சியே ஆரம்பிக்கும். அப்படின்ற மாதிரி இறங்காத ஷேர்கள் என்று எதுவுமே இல்லை. ஜிஆர்சி ஏறின வேகத்துக்கு பார்த்தா அவன் என்னமோ 10,000 போகிற மாதிரி இருந்தான். கடைசியில் பார்த்தா இப்போ 1400 ரூபாயில வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் டாடா எல்க்ஸி அப்படின்ற ஷேர் 9,000க்கு மேலேயெல்லாம் போன ஷேர் சமீபத்தில் கடைசியில் அவனுடைய டபுள் பாட்டம் அப்படின்ற லெவலில் வந்து உளுந்து கிடக்கு. இன்னைக்குமே எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா எகிரி அடிச்சிருக்காங்க. அதாவது எஃப்ஐஎஸ்னுடைய டிஐ டேட்டா அப்படின்றது பார்த்தோம்னா 1849 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்துருக்காங்க. டிஐஸ் என்பது பார்க்கும்பொழுது 2481 கோடின்னு எகிரி அடிச்சு டபுளாக தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில். சுஸ்லான் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி. நேற்றெல்லாம் பெரிய லெவலில் இறங்கியிருந்தா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பர் ஃப்ரீஸ் லோயர் ஃப்ரீஸ் முதல்ல 10% மாற்றி வச்சாங்க. நேற்று -9 பக்கம் போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தா +5% அப்படின்னு சுஸ்லான் போயிருக்கு. ஆக மொத்தம் இந்த 5% அப்பர் ஃப்ரீஸ் லோயர் ஃப்ரீஸ் தான் இந்த சுஸ்லானுக்கு ராசி போல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.